வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே செயற்கையாக காட்டை உருவாக்கி பராமரித்து தங்கள் கிராமத்தை பசுமையாகவும் செழிப்பாகவும் மாற்றி மற்ற கிராமங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழும் கிராமத்தை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்த 20ஆம் நூற்றாண்டில் உலகமே சந்தித்து வரும் மிக பெரும் பாதிப்புகளில் ஒன்று உலக வெப்பமயமாதல். இதனை எதிர்கொள்ள ஒவ்வொருவரும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் 3 ஏக்கர் பரப்பளவில் செயற்கை காட்டை உருவாக்கி அதனை வளர்த்து தங்கள் கிராமத்தை பசுமையாகவும் செழிப்பாகவும் மாற்றியுள்ளனர் ஒரு கிராம மக்கள். வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகாவில் உள்ளது அம்முண்டி கிராமம். இந்த கிராம மக்கள் தான் கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய அரசின் காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராம புறம்போக்கு நிலத்தில் 3 ஏக்கரில் கிராம மக்களை ஒன்று சேர்ந்து மரங்களை நட்டு வளர்த்து பராமரித்து வருகின்றனர். மக்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கியுள்ள இந்த செயற்கை காட்டில் புளிய மரம், புங்கன் மரம், நாவல் மரம், வேப்பன் மரம், பாதாம் மரம், பூவரசன் மரம் என மொத்தம் 3000 மரங்களை வளர்த்து பராமரித்து வருகின்றனர். இந்த மரங்களை பாதுகாக்கும் பணியை அந்த பகுதி கிராம மக்கள் அரசு உதவியோடு சிறப்பாக பராமரித்து சுற்றுப்புறத்தில் உள்ள கிராமங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து வருகின்றனர். இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில், பொதுவாகவே வேலூர் மாவட்டம் வெப்பம் அதிகமாக இருக்கும் மாவட்டம் என்பதால் வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக என்ன செய்வது என்று யோசித்து கிராம மக்கள் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த செயற்கை காட்டை உருவாக்கி பராமரித்து வருவதாக கூறினர். வெயிலூர் தான் வேலூர். அது இங்கேயும் வெயிலோட தாக்கம் எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் பசுமையாக வச்சிருப்போம். ஏன்னா இங்கே சுற்றி நாங்கள் மரம் நட்டுருக்கிறோம். செயல்படுறது மூலிமா மற்ற ஊருக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். இது மட்டுமில்லாமல் தங்கள் கிராமத்தில் உள்ள கால்வாய்கள் மற்றும் குளங்களை தூர்வாரி உள்ளதாகவும் பாண்டியர்மடகு கால்வாயை தண்ணீர் சேமிப்பதற்கு ஏதுவாக தூர்வாரி பராமரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள மக்கள் தொடர்ந்து கூறுகையில், காடு வளர்த்திருக்கிறோம். அதற்கு எங்களுடைய ஊர் நாட்டாமை, பொதுமக்கள், 100 நாள் வேலையாட்கள் இவங்களுடைய எல்லா பங்கும் உண்டு. இதுக்கு அதே மாதிரி கால்வாய்கள் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இப்போ பாண்டியன் மடு கால்வாய் தூர்வாரின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாண்டியன் கால்வாயிலேருந்து பிரிவாக ஒரு ஏரி கால்வாய், தொப்பலாமோட்டர் ஏரிக்கு அதுவும் நாங்கள் அது சொந்த முயற்சியிலே தூர்வாரி இருக்கிறோம். மேலும் தண்ணீர் செல்லும் கால்வாயின் நடுவே தடுப்பணை ஒன்று கட்டியுள்ள இந்த கிராம மக்கள் சுற்றியுள்ள கிராமங்களில் நிலத்தடி நீர் உயர்வதற்கு உதவி செய்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் ஏரிக்கரைகளில் படை விதைகளை நட்டு ஏரிக்கரைகளை பலப்படுத்துவதற்கான முயற்சியையும் இந்த கிராம மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். தங்கள் கிராமத்தைப் போல மற்ற கிராமத்தில் இருப்பவர்களும் செயல்படுத்தி வந்தால் பூமி பசுமையாகி தூய்மையான காற்றும் சுத்தமான தண்ணீரும் கிடைக்கும். இதற்கான முதல் முயற்சியே நாங்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த அம்முண்டி ஊராட்சி கிராமத்தில் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களின் முயற்சியால் செயற்கை காடானது உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த செயற்கை காடால் இந்த கிராமம் செழுமையாக இருப்பதாக இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் பிரதான தொழிலான விவசாயமும் இந்த செயற்கை காடால் செழிப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இது போன்று அனைத்து கிராமங்களிலும் இது போன்ற செயற்கை காடு வளர்ப்பை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்னெடுத்து வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இயற்கையை நாம் செழிப்பாக பார்த்து கொண்டால் மட்டுமே பூமியும் செழிப்பாக இருக்கும். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.